ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு தமிழ் ஸ்டோரியை அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஸ்டெப்பாக தான் நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜை கற்றுக்க முடியும் இல்லையா? ஸோ அதில் ஒரு முக்கியமான ஸ்டெப் இது மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நான் ஒரு சென்டென்ஸாக சொல்லும்போது அதை எப்படி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படிங்கிறத என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணிக்கிட்டே வாங்க, ஓகேவா? ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், முன்பு ஒரு காலத்தில் ஒரு முயலும் ஆமையும் இருந்தன. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஒன்ஸ் அப்பான் அ டைம் தெர் வாஸ் அ ராபிட் அண்ட் அ டார்டாய்ஸ். அவர்கள் இருவரும் நல்ல நண்பர்களாக இருந்தனர். அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ஸோ இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? தே வர் குட் ஃப்ரெண்ட்ஸ். தே வர் குட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், முயல் ஆமையை விட தன்னால் வேகமாக ஓட முடியும் என்று எப்போதும் பெருமை பேசி கொண்டிருந்தது. ஸோ இப்போ அந்த முயல் என்ன பண்ணுது? ஆமையை விட உன்னை விட நான் தான் வேகமாக ஓடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே பெருமையாக பேசிகிட்டு இருக்கு. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? The rabbit always boasted that he could run faster than the tortoise. The rabbit always boasted அப்படின்னா எப்பயுமே பெருமை பேசிகிட்டு இருந்திருக்கு. ஸோ என்னது? That he could run faster than the tortoise. The rabbit always boasted. Boasted அப்படின்னா பெருமை பேசுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு போஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆல்வேஸ் போஸ்டட் அப்படின்னா பெருமையாக பேசியிருந்திருக்கு. என்னென்னு? தட் ஹீ குட் ரன் ஃபாஸ்டர் தென் த டார்டாய்ஸ். ஸோ அந்த ஆமையை விட அதால் வேகமாக ஓட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசிகிட்டு இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அதனால் அவர்கள் இருவரும் ஓட்டப்பந்தயம் வைக்க முடிவு செய்தனர். ஸோ அதனால் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க? நமக்குள்ளே ஓட்டப்பந்தயம் வச்சு யார் வேகமாக ஓடுறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்கிறாங்க. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? So they decided to have a race. So they decided to have a race. They decided அப்படின்னா அவங்க முடிவு செஞ்சாங்க. என்னதுக்கு? To have a race. Race அப்படின்னா ஓட்டப்பந்தயம். ஓகேவா? ஸோ to have a race அப்படின்னா ஓட்டப்பந்தயம் வைக்கிறதுக்கு முடிவு செய்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஓட்டப்பந்தயம் தொடங்கியவுடன் முயல் வேகமாக ஓட ஆரம்பித்தது. ஸோ இப்போ என்ன பண்ணுது? ரேஸ் ஆரம்பிக்குது. ஆரம்பித்த உடனே முயல் என்ன பண்ணுது? வேகமாக ஓட ஆரம்பிக்குது. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? When the race began, the rabbit started running really fast. When the race began, race ஆரம்பிச்ச உடனே the rabbit started running fast அப்படின்னா முயல் வேகமாக ஓட ஆரம்பிச்சது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஆனால் முயலோ பொறுமையாக வந்து கொண்டிருந்தது. ஸோ ஆனால் அந்த முயல் என்ன பண்ணுச்சு? பொறுமையாக வந்துட்டுருக்கு. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? But the tortoise was very slow. But the tortoise was வெரி ஸ்லோ. ஸோ வெரி ஸ்லோ அப்படின்னா ரொம்ப பொறுமையாக வந்துட்டுருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், சிறிது நேரத்திற்கு பிறகு ஆமை எங்கு வந்து கொண்டிருக்கிறது என்று முயல் திரும்பி பார்த்தது. ஸோ கொஞ்ச நேரம் ஓடினதுக்கப்புறம் என்ன பண்ணுது? திரும்பி பார்க்குது ஆமை எங்கே வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஆஃப்டர் சம் டைம் த ராபிட் டர்ன்ட் பேக் அண்ட் சா வேர் த டார்டாய்ஸ் வாஸ். ஸோ ஆஃப்டர் சம் டைம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் த ராபிட் டர்ன்ட் பேக் திரும்பி பார்க்குது. என்ன பார்க்குது? வேர் த டார்டாய்ஸ் வாஸ். ஸோ அந்த டார்டாய்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஆமை முயலிடமிருந்து வெகு தொலைவில் இருந்தது. ஸோ முயல் எங்கே இருக்கோ அங்கேருந்து ரொம்ப தூரத்தில் டார்டாய்ஸ் இருந்துச்சு. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? த டார்டாய்ஸ் வாஸ் ஃபார் அவே ஃப்ரம் த ராபிட். த டார்டாய்ஸ் வாஸ் ஃபார் அவே ஃப்ரம் த ராபிட். ஃபார் அவே அப்படின்னா ரொம்ப தூரம். ஓகேவா? ரொம்ப தூரத்தில் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனவே முயல் சிறிது நேரம் ஓய்வெடுக்க முடிவு செய்தது. ஸோ அது பொறுமையாக ரொம்ப தூரத்தில் வந்துட்டு இருந்ததுனால கொஞ்சம் நேரம் ஓய்வெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுது. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஸோ த ராபிட் டிசைடட் டு ஹாவ் ரெஸ்ட் ஃபார் அ வைல். ஸோ த ராபிட் டிசைடட் என்ன முடிவு பண்ணுது? டு ஹாவ் ரெஸ்ட் ஃபார் அ வைல். டு ஹாவ் ரெஸ்ட் அப்படின்னா ஓய்வெடுக்க டிசைட் பண்ணுது. ஃபார் அ வைல் அப்படின்னா கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கிறதுக்கு முடிவு பண்ணுது. ஓகேவா? முயல் ஒரு மரத்தின் அடியில் நின்று தூங்க சென்றது. ஸோ இப்போ என்ன பண்ணுது? அங்கே ஒரு மரம் இருக்குது. ஸோ அதோக்கு அடியில் போயிட்டு தூங்க போகுது. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? The rabbit stopped under a tree and went to sleep. The rabbit stopped under a tree and went to sleep. Stopped under a tree அப்படின்னா ஒரு மரத்துக்கு கீழே நிற்கிது. And went to sleep அப்படின்னா தூங்க போணுச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அதே நேரத்தில் ஆமை தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்து ஓட்டப்பந்தயம் முடியும் இடத்தை சென்றடைந்தது. ஸோ என்ன பண்ணுது? அந்த ஆமை தொடர்ந்து அது எங்கேயுமே நிறுத்தாமல் நடந்துக்கிட்டே இருந்து
எண்ட் பாயிண்ட்டை போய் சேர்ந்துருச்சு. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Meanwhile, the tortoise kept walking the whole time and reached the winning point. Meanwhile, அதே நேரத்தில் the tortoise kept walking அப்படின்னா நடந்துக்கிட்டே இருந்துச்சு. The whole time அப்படின்னா முழு நேரமும் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. And reached the winning point அப்படின்னா இந்த வெற்றி பெறுறதுக்கான ஒரு இடம் எண்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை ரீச் பண்ணிட்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீண்ட நேரத்திற்கு பிறகு முயல் தூங்கி எழுந்தது. ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு முயல் என்ன பண்ணுது? தூங்கி எழுது. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஆஃப்டர் அ லாங் டைம் த ராபிட் woke up. ஆஃப்டர் அ லாங் டைம் த ராபிட் woke up. ஸோ woke up அப்படின்னா தூங்கி எழுந்தது. ஓகேவா? ஆஃப்டர் அ லாங் டைம் அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு அப்புறம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஆமை ஏற்கனவே ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற்றிருந்ததை முயல் பார்த்தது. ஸோ இப்போ என்ன பண்ணுது? தூங்கி எந்திரிச்சு பார்க்குது, அந்த ஆமை ஏற்கனவே வெற்றி பெற்றுருச்சு. ஓகேவா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He saw that the tortoise has already won the race. He saw that the tortoise has already won the race. He saw பார்க்குது என்னது? that the tortoise has already won the race. won அப்படின்னா வெற்றி பெற்றிருந்தது. வின்னோட பாஸ்ட் டென்ஸ் won. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி won the race அப்படின்னா ஏற்கனவே வெற்றி பெற்றிருந்ததை பார்க்குது. ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் ஸ்டோரியை ஃபுல்லாக கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத ஒரு சிம்பிளான சென்டென்ஸாக மேக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.